மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரிஷப ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி மாறுற சனிப்பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆக முதல்ல ரிஷப ராசி அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா நோக்க வேண்டியிருக்கு. ரிஷபராசி அப்படின்னு சொல்கிறவருக்கு சனி பகவான் யார்? முதல்ல சனி பகவானுங்கிறது ஒரு நீதிமான் அப்படின்றது நமக்கு தெரியும். நன்மையை தர்றதுக்கு அவரை விட்டால் ஆள் இல்லை அப்படின்றதும் தெரியும். நன்மையும் தீமையும் கலந்து செய்வார். நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கின்படி நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை அப்படின்னா அவரும் எந்த கெடுதலையும் பண்ண மாட்டார் அப்படின்றது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இப்போ மீனத்தில் சனி பகவான் வரப்போகிறார். என்றைக்கு? 6ஆம் தேதி மார்ச் மாதம் மீனத்துக்கு இடம்பெயர்றார். இந்த பெயர்ச்சி மிகவும் முக்கியமான பெயர்ச்சியாக ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெயர்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது நாள் வரைக்கும் 10ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் 11ஆம் வீடு லாப சனியாக மாறுறார். ஆக சனி பகவான் லாபத்துக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா லாபங்களை பெருக்கி தருவார், இருக்கிற இடத்த பெருக்கி விடுவார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ லாபத்தை பெருக்கி விடுவார். அது இல்லாமல் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அடுத்து வர்ற ரிஷப ராசிக்காரங்க பாருங்கள், இந்த ரிஷபத்துக்கு இவர் 9ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி அப்படின்றனால 10ல் சனி உட்காரும் டைமில் பார்த்திங்கன்னா பலத்த அவமானங்கள் பலத்த நஷ்டங்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க பிஸ்னஸில். ஆக இந்த நஷ்டங்களை எல்லாம் ஈடுகட்டுறதுக்கு தகுந்த ஒரே ஒரு வாய்ப்பு இந்த 2.5 வருடம். இந்த 2.5 வருடங்களில் நம்ம விட்ட அத்தனையும் திரும்ப எடுக்கணும்னு போராடணும். எடுக்க முடியும். லாப சனி நன்மையை செய்வார். உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் செயல்படும் சனி, 10ஆம் அதிபதியாகவும் செயல்படும் சனி 11ஆம் வீடு போனதுனால இத்தனை நாள் நின்றுட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இனிமே நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு சனி பகவான்றவர் பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி. அந்த 9ஆம் அதிபதின்றது நல்ல அதிபதி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வர்றார். ஆக பாதகங்களையும் அவர் தான் செயல்படுத்துவார். இப்போ அந்த பாதகாதிபதி 11ஆம் வீடு போயிட்டதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபங்களை கண்டிப்பாக பண்ணுவார். 10ஆம் அதிபதியும் அவர் தான். ஆக அந்த 10ஆம் அதிபதினு சொல்லப்படுற சனி பகவான் அங்கேருந்து டிரான்சிட் ஆகி போகிற மீன ராசின்றது மிகவும் நல்ல ராசியாக தான் பார்க்கப்படுது. இப்போ பாருங்கள், சனி பகவான் நீதிமான், கருப்புக்குரியவர், காகத்துக்குரியவர் அப்படிலாம் சொல்கிறோம். கர்மக்காரகன், தொழில்காரகன். ஆக தொழில்காரகன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ லாபத்துக்கு போகிறார். அப்போ தொழிலில் இருந்து வந்த நஷ்டங்கள், வரவேண்டிய பணங்கள் எல்லாம் ரிக்கவரி பண்ணுற டைம் இந்த டைம். நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு எப்பயுமே இருக்கிறவங்க தான் ரிஷப ராசிக்காரங்க. உழைப்புக்கு பஞ்சமே இருக்காது. நல்ல உழைப்புக்கும் உழைப்பாளிகளாக இருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பெரிய அளவிலான நஷ்டங்கள் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்றது சொல்ல வர்றோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வர்ற சந்திரனுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக தான் நன்மையை கொடுத்துருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படின்ற மிருகசீரிடம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான மனத்தாங்கல்களையும் குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்திருக்க வேண்டிய சூழல்கள், குடும்பத்தோடு ஒத்து வராத சூழல்கள்லாம் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கும். இது கண்டிப்பாக மாறும் அப்படின்றத பார்க்குறோம். சரி வாங்க, சனி பகவான் வர்ற 3ஆம் மாதம் 6ஆம் தேதி காலைல 7:56 டிரான்சிட் ஆகி மீன ராசிக்கு போகிறார். லாபத்தை கொடுக்க போகிறாரா நஷ்டத்தை கொடுக்க போகிறாரான்றது நீங்களே கணக்கு பாருங்கள். நான் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ லக்னத்தை பார்க்குறார் யார்? 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் லாப வீட்டில் இருந்து லக்னத்தை 3ஆம் பார்வையாக பார்ப்பதால் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த இருவரும், அதாவது ரிஷப ராசிக்காரங்களும் ரிஷப லக்னத்துக்காரங்களும் நல்லபடியான பலன்களை அடைவார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வர்றோம். சரி, அப்படி என்ன நல்ல பலன்களை அடைய போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த அவருடைய விரயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்த சனி பகவான் விரயங்கள் அதிகமாக கொடுத்துருப்பார்.
அவர் ஆட்சி பெற்று பார்த்தனால இப்போ அப்படி இல்லாமல் அந்த விரயத்துக்கு உண்டான அந்த மைனஸுக்கு போயிட்டதுக்கப்புறம் அப்புறம் அதை ரிக்கவரி பண்ணிட்டு வரும் பாருங்க, விட்ட பேர் திரும்ப சம்பாதிப்பீங்க, மதிப்பு மரியாதையை சம்பாதிப்பீங்க, நல்லபடியான மதிப்பு மரியாதையை வந்து உங்களுடைய ரெகக்னைசன், நீங்கள் எவ்வளோ வேலை பார்த்தாலும் ரெகக்னைஸ் ஆக முடியாது. ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஆக இந்த 2.5 வருடத்தில் எப்போ அப்படின்னா, உங்களுக்கு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிற சூரியனுடைய மற்றும் 3ஆம் அதிபதின்னு சொல்கிற சந்திரனுடைய தசாபுத்தி காலங்கள் நடக்கிற ஆட்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு உண்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடி அப்படின்னா லக்னத்தை பார்க்குறதுனால இவர் வந்து வறுமைக்காரகனாச்சே, லக்னத்தை பார்க்குறாரே அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பயந்துக்க வேண்டாம். லக்னத்தை பார்க்குற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்ல விதமான வளர்ச்சியை கொடுப்பார். ஏன் வளர்ச்சியை கொடுப்பார்னா, லாபத்தில் இருக்கிற சனி பகவான் தொழில் லாபம், பெயர் லாபம், மதிப்பு மரியாதை லாபம், இந்த லாபங்களை எல்லாம் அள்ளி கொடுக்க போகிறார் சனி பகவான். சரி, இது யாருக்கெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இப்போவும் இந்த டிரான்சிட் ஆனதுக்கப்புறம், பெயர்ச்சி ஆனதுக்கப்புறமும் தொழிலில் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, தொழிலில் யாருக்கும் ஏமாற்றாமல் இருக்கிறவங்களுக்கு. சரி, இப்போ வந்ததுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை தான் சார் கொடுக்குறாரு, அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது, நமக்கு எதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பாருங்கள். ரிஷபராசியை பார்க்குற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி வழிபாடு பண்ணணும். லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை தினமும் நம்ம பாராயணம் பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ணுறப்ப நம் மேல் இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் மறையும். ஓகேங்களா? நமக்கு விடுபட்ட ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்காத இடத்துலையும் திரும்ப ரீகன்சிடர் பண்ணி அந்த ரெகக்னைசேஷன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம சுக்கிரனுடைய வாரமாம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது, ஒரு நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏற்றி வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா முடிகிற டைம்லலாம் வந்து தினமும் லக்ஷ்மியினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது மிக சிறப்பு. ஆக இது லக்னத்தையே பார்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இனிதான் நல்ல காலம் பிறக்கும். ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அப்படின்றது கூட்டு தொழிலுக்கு கொடுக்கல் வாங்கலை சனி பகவான் பார்க்குறார். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தார் ஒரு கூட்டாளி அப்படின்னா, அந்த கூட்டாளி என்ன பண்ண போகிறாரு, இல்லை இனிமேல் நம்ம வந்து கரெக்டாக இருந்துக்குவோம்னு சொல்லி மனம் திருந்த வைப்பார். நீங்கள் நீதி நேர்மையோடு இருந்தால் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா இவனை வந்து இன்னும் பண்ண முடியாது போல், சரி போய் தொலைறான் அப்படின்ட்டு கூட்டாளி மனம் திருந்துவார், மனம் மாறுவார். இது வந்து நம்ம சொல்கிறோம். ஆக குடும்பத்தில் மனைவியோடு இருந்து வந்த மனக்கசப்புக்கள் மறையும். பிரிந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேருவார்கள். இவ்வளோ நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. இந்த 3ஆம் பார்வையாக லக்னத்தையே பார்க்கின்ற சனி பகவான். இவ்வளோ நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காம போகுது, நிம்மதியற்ற சூழல் இருக்கும், தூக்கம் நிம்மதி அப்படின்ற தூக்கமே வராமல் இருந்திருக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டை சனி பகவான் ஆட்சி பெற்று பார்த்தனால இனி வருங்காலங்களில் இந்த நிலை மாறி நல்ல தூக்கம், நல்ல உணவு, நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். இதில் எந்த வந்து மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்களா? இந்த நேரத்தில் உங்களுக்கு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற சுக்கிரன் ஆக லக்னாதிபதி, இந்த சுக்கிர திசை நடந்தால் சற்றே கவனம் தேவை. பெண்களிடத்திலும் அத்தை சமாச்சாரத்திலையும் ஒரு சில கவனங்களோடு செயல்படுவது மிக்க நல்லது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அடுத்து 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற குரு பகவானோட வீட்டையே குரு பகவான் பார்க்குறார். குரு பகவான் என்ன பண்ணுறார், 2ல் உட்காந்துருக்கார். இத்தனை நாள் போன மாதம் போன வருஷத்தில் இருந்த இந்த மே மாதத்துலேருந்து டிரான்சிட் ஆகி வந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு மேலும் மேலும் குடும்பத்தில் சில சிக்கல்களை கொடுக்குறார். வாக்கு காப்பாற்ற முடியாமல் போகிறத பண்ணுறார். இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த குரு பகவான் இங்கேருந்து இங்கே டிரான்சிட் ஆகிட்டாருன்னா எப்போ ஆக போகிறார், அடுத்த 5ஆம் மாதத்தில் ஆக போகிறார். ஆக 5ஆம் மாதம் கடைசியில் அவர் ஆகிற உச்சமாயிட்டார் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுவார். ஆக குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் லக்னத்தை பார்க்குறது மிகவும் மேலும் சிறப்பை கூட்டுது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக ரிஷப ராசிக்கு 5ஆம் வீடான புதனுடைய
கன்னி ராசியை பார்க்கிறார். புதனோட கன்னி ராசியை பார்க்குறவர் என்னங்க தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ராசியை பார்க்குறது உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. ஆக தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கா, நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியாயிரும். அவங்களுக்கு மருத்துவமனை செலவு அதிகமாக இருக்கா, சரியாகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானம் குழந்தைகள் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். குழந்தைகள் இருந்து இப்போ தொல்லைகளாக இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்ம பேச்சு கேட்கல அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி இருக்கிறவங்க ரிஷபராசிக்காரங்க, ரிஷப லக்னக்காரங்க இந்த 2.5 வருடத்தில் உங்களுக்கு தசா புத்தி நல்லபடியாக அமைஞ்சால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் 5வது இடம் அப்படின்ற குலதெய்வஸ்தானம். சனி பகவான் குலதெய்வஸ்தானத்தை பார்க்குறப்ப குலதெய்வத்தை தேடி நீங்கள் போய் குலதெய்வத்துக்கு உண்டான பரிகாரங்கள் முறைப்படி செய்தால், சரியான பரிகாரங்கள் முறைப்படி செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகளை செய்வார். 5ன்றது கவர்மெண்ட்டு. ஆக புதனுடைய திசை யாருக்கெல்லாம் நடக்கிறதோ இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு அவர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த புதன் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்க வேண்டும் அப்படின்றது. ஆக இந்த ஆட்சி பெற்று இருந்தால் அல்லது உச்சம் பெற்று இருந்தால் இந்த இடத்துல இருந்தால் சனி பகவானுடைய நேரடி பார்வை அங்கே படுகிறது, உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுப்பார். அடுத்து இந்திய புதன் பகவான் குரு இருக்கும் இடத்தில் இருந்திருந்தால் குரு டிரான்சிட் ஆனது இந்த வர்ற 5வது மாதம் கழித்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் திசையும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஆளுங்களுக்கு பண வரவு கவர்மெண்ட்னால உண்டு. அடுத்தடுத்து இந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து தகுந்த காலமாக இந்த காலம் அமையும். ஆக இவர்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பிடிச்சிக்கணும். முதல் வேலை குலதெய்வத்தை பிடிச்சிக்கணும். 2வது வேலையாக பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணணுங்க, ஒரே விஷயந்தான், விஷ்ணு பகவான் வழிபாடு பண்ணணும். விஷ்ணு பகவான் வழிபாடுன்னா என்ன மாதிரி விஷ்ணு பகவான் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி இருக்கிற பெருமாள் வழிபாடு, திருப்பதி பெருமாள் வழிபாடு, இந்த வழிபாடுகள் பண்ணுறப்ப நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை வேண்டி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த சாமியினுடைய பார்வையில் நம்ம இருந்தோம்னா ஒரு 2 மணி நேரம் இருந்து அந்த இடத்துல நல்லா சுற்றி பார்த்துட்டு சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கும் குழந்தை தாமதப்பட்டு இருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக இவ்வளோ வாய்ப்பையும் அள்ளி தரத்தான் வாரார். இவர் 9ஆம் அதிபதி. உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வர்ற விஷயம் வந்து 9ஆம் அதிபதி 5ஆம் வீட்டை பார்க்கும் காலம். ஃபாரின் ட்ரிப் போகணும், குழந்தைகள் ஃபாரின் ட்ரிப் போகணும். அப்போ குழந்தைகள் வந்து படிப்புக்காக ஃபாரின் ட்ரிப் போகிறாங்க, ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் படிக்க வேண்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இந்த காலத்தில் சித்தியாகும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக பாருங்கள், இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியது சனி பகவான் தன்னுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். சனி பகவான் ரிஷப லக்னத்துக்கு ரிஷப ராசிக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லப்படுற இந்த தனுசு அப்படின்ற வீட்டை பார்க்குறாரு. ஓகேங்களா, தனுசுன்னா அம்பு இல்லைங்களா. சனி பகவான் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து ஏற்கனவே அவர் வீட்டை அவரே பார்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கஷ்ட நஷ்டங்களெல்லாம் குரு பார்க்குறார். கொஞ்சம் குறைக்கிறார்னாலும் 2ஆம் வீட்டில் இருந்து குடும்பத்தில் பிரச்சனை, வெளியே பிரச்சனை இல்லைங்க, குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்துருப்பார். கணவன் மனைவி பிரிவும் இருந்திருக்கலாம். அவர்களுடைய ஜாதகத்தில் அதுக்குண்டான கிரக அமைப்புகள் இருந்தால் இருந்திருக்கலாம். அது வந்து ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டனால இருந்திருந்தால், ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறாரு அதனால் அப்படின்னா இனி வரும் காலங்களில் 2.5 வருடங்களில் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆகி குடும்பத்தோடு சேரும் டைம் இருக்குது. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்னால குழந்தைக்கு தடைப்பட்டு கொண்டிருந்தால் அது இனி நீங்கும். ஸோ பணத்தின் மேலே இருக்கிற அந்த அபிப்பிராயத்தை வந்து மாற்றிக்கக்கூடிய டைமாக இந்த டைமை நான் பார்க்கிறேன். மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம், இந்த பயிரிடுகிற விவசாயிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு பயிரிட்டு பணங்களை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை பயிர் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வருங்காலங்களில் நல்ல மகசூலை பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் ஃபாரின் போய் எம்எஸ் படிக்கிறதோ அல்லது ஏதோ ஒரு டிகிரி படிக்கிறது, பிஹெச்டி பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ரிஷப ராசியில் இருந்தால் நன்மை உண்டு.
அதே மாதிரி ரிஷபராசியினுடைய குழந்தைகள் இருக்கின்ற ஒரு சில மனக்கசப்புகள் தீரும் அப்படின்னு சொல்ல வர்றோம். அப்புறம் சனி பகவான் அவர் இருக்கும் இடத்துலேருந்து 10வது பார்வையாக லக்னத்துக்கு 8வது வீட்டை பார்க்கறதுனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 9ஆம் வீட்டுக்கு இது விரய வீடு. ஆக 9ஆம் வீட்டு அதிபதியே அந்த 9ஆம் வீட்டுக்கு விரய வீடை பார்க்கறதுனால ஒரு விஷயத்தில் கவனம் தேவை, தந்தையாரின் உடல்நிலை. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையாரின் உடல்நிலை இப்படி இருக்கிறப்ப அவர் உயில் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாரம்பரிய சொத்துக்கள் உங்களை வந்தடையும் காலம் இது. ஸோ உயில் உங்கள் பேரில் உங்களுக்கு உங்கள் தம்பி, அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் வந்து எழுதி கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து புதையல் கிடைக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி பகவான் 5, 9, 1 அப்படின்ற இடத்துல இருந்தால் 5, 9, 1 அதாவது இந்த இடத்துலையோ அல்லது இந்த இடத்துலையோ இருந்திருந்தால் அவர்களுக்கு புதையல் யோகமும் உண்டு. அப்புறம் 10ஆம் அதிபதி 8ஆம் வீட்டை பார்ப்பதால் இந்த 8ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவிக்கு 2வது பணவரவு. அப்போ மனைவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளிநாடுகளில் வேலை கிடைப்பது இல்லது வெளியூர்களில் வேலை கிடைப்பது இப்போது நிகழும். ஆக அவர்களுடைய ஜாதகத்தில் வேலை பார்த்து வீட்டுக்கு வந்து ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க அப்படின்னு இருந்தால் இது தகுந்த காலம். ஆக இந்த மாதிரி இருக்குது இந்த சனி பகவானோட நேரம். சரி, பார்த்து இருந்துக்கணும், ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்றது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வீட்டை பார்க்குறதுனால வந்து பிஸ்னஸில் இருக்கிற கணக்கு வழக்க கவனிப்பாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டா தான் நம்மளுடைய முன்ன நான் சொன்ன மாதிரி இந்த கூட்டாளிகள் வந்து மனம் திருந்துவார்கள். நம்ம தான் விஜிலண்ட்டாக இருக்கணும். அந்த இடத்த மட்டும் நான் திரும்ப திரும்ப குடிகாட்டி சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வீடை பார்க்கும் சனி பகவான், சனினாலே மறைஞ்சிருக்கிறது. 8ஆம் வீடுனாலும் ஒரு மர்மஸ்தானம். ஆக இவர்களுக்கு உடல் நல உபாதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லக்னத்தை பார்க்குறப்ப ஒரு சில உடல்நல உபாதைகள் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், மாதவிடாய் மெனப்பாஸ் போகிறது வந்து நிற்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் இருக்குன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து தகுந்த ஆலோசனை எடுத்துக்கிட்டு கைனகாலஜிஸ்ட்கிட்டையும் மற்றவர்கள்ட்டையும் ஆலோசனை எடுத்துக்கிட்டு செய்கிறது நல்லது. இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். ஏனென்றால் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன், இவர் தான் மாரகாதிபதியாக வர்றார் உங்களுக்கு. ஆக லக்னத்துக்கு 8வது குரு, அவரும் மாரகாதிபதியாக வர்றார். 5வது மாதம் கழித்து மே மாதம் கழித்து இந்த ஆள் யார், நம்மளுடைய 8 கூடையோன். அந்த 8 கூடையோன் மாரகாதிபதி இன்னொரு மாரகாதிபதி வீட்டில் வந்து உட்கார்றார். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாரகாதிபதி காலில் உட்கார்றதுனால அவர் வந்து கனெக்ட் ஆகிறார், சனியோட திரிகோணத்தில் கனெக்ட் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தொழில் முறையில் இருந்து வந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மாற்றம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும், உடம்பு பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், குழந்தை பிறப்பில் எந்த விதமான பிரச்சனைகளும் தராது. இதுவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் கேது பகவான் லக்னத்துக்கு 4ல் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். விநாயகர் வழிபாடு விட்டுறக்கூடாது. ஆக இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மதிப்பு மரியாதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய காலம். இந்த காலத்தை நீங்கள் விட்டீங்கன்னா சனி பகவான் மேசத்துக்கு வந்தால் 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ லாபத்தை கொட்டி கொடுக்கும் லாப சனியாக இருக்கிறவர் விரய சனியாகி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ வந்து இந்த 2.5 வருடத்தில் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிங்க, அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தபடி பார்த்திங்கன்னா இவர் பாதகாதிபதியாக சனி பாதகாதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய தந்தையாருடைய சொத்துக்கள் கிடைத்தால் அதில் அந்த தந்தையாருடைய சொத்துக்கள் கிடைக்கும் ஒரு அந்த சொத்து இல்லை இருக்கிற சொத்துக்கள், அந்த இருக்கிற சொத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான மேன்மை தரக்கூடிய விஷயங்கள், வீடு கட்டுறது, நிலமாக இருந்துச்சுன்னா வீடு கட்டுறது, இல்லை பழைய வீடாக இருந்தால் சீரமைப்பு பணியை தொடங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த 2.5 வருடங்கள் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பால ஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.